தில்லையாடி வள்ளியம்மை அவர்களை பற்றி ஒரு 10 பாயிண்ட் பார்ப்போம். இவங்க தென்னாப்பிரிக்காவில் ஜோஹன்ஸ்பெர்க் அப்படிங்கிற ஊரில் 1898 பிறக்கிறாங்க. இவங்களோட பெற்றோர் முனுசாமி மங்கலம். இவங்களோட சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி, நாகை மாவட்டம். இவங்க அப்பா தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப நெசவு தொழில் பண்ணுறாங்க. தென்னாப்பிரிக்கா போனோன்னா காய்கறி கடை வியாபாரம் பண்ணுறாங்க. இவங்களோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீர தமிழ் மங்கை. இவங்க அப்பா தென்னாப்பிரிக்கா போன டைமில் அங்கே இருக்க அரசு ஒரு சட்டம் போடுது, கிறிஸ்டின் மேரேஜ் மட்டும்தான் அங்கே செல்லுபடியாகும், கிறிஸ்டின் மேரேஜ் இல்லாமல் மற்ற மதத்தை சார்ந்தவங்க கல்யாணம் செல்லுபடி ஆகாதுன்னு சட்டம் போடுது. ஸோ இதை எதிர்த்து 1913 டிசம்பர் 23 நம்ம வள்ளியம்மை போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அதனால 3 மாதம் சிறைவாசம் படுறாங்க. ஸோ அந்த சிறை காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் வருது. அந்த டைமில் 1914 பிப்ரவரி 22 அன்னைக்கு அவங்க இறந்து போயிடுறாங்க தன்னோட 16 வயசில். ஸோ இவங்களை பற்றி காந்தியடிகளை 2 கூற்று சொல்லியிருக்காங்க. ஒன்று, இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிக்கையில் நம்பிக்கை தானே அவரது ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்று, தென்னிந்தியாவின் சத்தியாகிரகங்கிற புக்கில் சகோதரியின் மரணத்தை விட இவங்க மரணம் என்னை ரொம்ப பாதிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அஞ்சல் தலை கிபி